வணக்கம் நண்பா. நான் மணிக்கு டிராகன் டேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது நிறைய ரகசியம் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதுலயும் முக்கியமா விவிக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து ஆலிசா. அது மட்டும் இல்லாம ஆலிசாவோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி. ட்ரேடிங்ல அவங்க தான் டாப்ல இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா இல்லீகலா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஹெப்ஸ வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அது கிட்ட கிட்ட அவனோட அப்பா கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவோட மேட்ச் ஆகும். அப்படி இருக்கும்போது அகாடமில வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பா இந்த ஃபேமிலி தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா டவுட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஆலிசா பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பா. இதுக்கு ஒண்ணு நான் மாஸ்டர் மைண்ட் கிடையாது, எனக்கு மேல கூட ஒருத்தர் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், இது வரைக்குமே அவனை நானே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசா பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போதே இதை வந்து ஹீரோ கேட்டிருப்பான். ஷாக் ஆயிருப்பான். அந்த ஹீரோவும் அகாடமில ஏற்பட்ட பிரச்சனைக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டு ஆலிசாவும் ஆடி போயிருப்பா. ஏன்னா அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளும் ஷாக்ல அங்க கூடி ஹீரோ பார்க்கும்போது அண்ட் ஆலிசாவும் அங்க கூடி ஹீரோ பார்த்து ஒருவேளை நீ அவனை தான் தேடிட்டு இருக்க அப்படின்னா அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசாவும் பாத்தீங்கன்னா கை கொடுத்திருப்பா. இதை வந்து அங்க கூடி ஹீரோவும் பார்த்திருப்பான். ஹீரோவும் யோசிச்சிருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா கை கொடுத்திருப்பான். அதாவது ஆலிசா பாத்தீங்கன்னா அவளோட சீக்ரெட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அங்க கூடி ஹீரோ கிட்ட காமிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது ஆலிசா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதையும் தாண்டி ஹீரோவால பாத்தீங்கன்னா முழுசா ஆலிசா மேல நம்பிக்கை வச்சிருக்க முடியாது. அதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஒரு பர்சன் வந்து இவளோட ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் யாருன்னு சொல்லிட்டு ஆலிசாவுக்கு தெரியல. இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கை கொடுத்துட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஆலிசா யோசிச்சிருப்பா அப்படின்னா இப்ப அகாடமிலே பாத்தீங்கன்னா ஹீரோ தான் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன். அது மட்டும் இல்லாம பயங்கர பாப்புலரான பர்சன். அப்படி இருக்கும்போதே இவன் மட்டும் என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா என்னால இந்த பிரச்சனை விட்டு வெளிவர முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசாவும் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இதை வந்து அங்க கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஆலிசாவும் ஹீரோ பார்த்து சரி ஓகே அப்படி இருக்கும்போதே இங்க நடந்த விஷயம் நம்மளுக்குள்ளே சீக்கிரட்டா இருக்கட்டும், இது விவிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான் விவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே விவிக்கு தெரியாது, நான் தெரியாம பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். அவனோட இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்திருப்பான். தலைவன் யோசிச்சுக்கிட்டே வந்திருப்பான். என்னோட அப்பாவோட பஞ்சாயத்து என்ன முடியல, இப்ப அகாடமியோட பிரச்சனை வந்துச்சு, அதையும் தாண்டி இப்ப ஆலிசாவோட பிரச்சனையும் தலை தூக்கி போட்டுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எத்தனை பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே அவனும் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நிக்கியும் ஜாக்கும் பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. தலைவரே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பாத்துருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஜாக் எல்லாம் கட்டி பூச்சி கதறி இருப்பான். வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு இருக்க. இது வந்து அங்க கூடிய ஹீரோ பாத்துருப்பான். ஏன்டா இப்படி கதற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நைட் வந்திருப்பாங்க. நீங்க தானே இல்லையான்னு உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அகாடமில நீங்க செஞ்ச சாகசம் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது பிரின்சஸ் ஆன லூக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போதே ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்காரு. அந்த பார்ட்டியில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து அங்க கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த இன்விடேஷனை லூக்கஸோட நைட்டே பாத்தீங்கன்னா நேரடியா வந்து கொடுத்திருப்பான். அதுலயும் முக்கியமா லூக்கஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா கிங்கோட பயாலஜிக்கல் பிரதர். அப்படி இருக்கும்போதே நீங்க கவலையே பட தேவையில்ல, அவர் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானாலும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கும்போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போதே கண்டிப்பா நான் லூக்கஸோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அண்ட் அது நைட்டும் பாத்தீங்கன்னா ஜாலியா கிளம்பி போக இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது லூக்கஸ் மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மரியாதை இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அதே சமயம் ஆலிசா ஃபேமிலி ஒரு டாப் ஃபேமிலி அப்படின்னா அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ராயல் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். இந்த பார்ட்டிக்கு போயிட்டு எவன் சந்தேகப்படுற மாதிரி இருக்கானோ அவனை தூக்கில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இதை வந்து ஜாக் பார்த்திருப்பான். என்ன தல டைரக்டா பிரின்ஸ் ஆன லூக்கஸே பார்த்தா உனக்கு வந்து பார்ட்டிக்கான இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன வேணும், போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜாக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே குறுக்க பாத்தீங்கன்னா நிக்கி வந்திருப்பான். நிக்கி ஃபீல் பண்ணிருப்பா, எங்க ராயல் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். கண்டிப்பா என்ன யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக் கிடையாது தெரியுமா என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கிளம்பி இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா ரேஞ்ச்குள்ள வந்திருப்பான். ரேஞ்ச்குள்ள வந்து தலைவனும் பார்க்கும்போதே லான்சர் அங்க இருந்திருக்கும். யோ யோ சீக்கிரம் இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதே ஹீரோ பார்த்திருப்பான். இப்ப என்னடா பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பார்க்கும்போதே அந்த குட்டி டிராகனான ஓஷன் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கும். ஏன்டா நல்லா தானே தூங்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே லான்சர் எல்லாம் கடுப்பா இருக்கும். ஏன்டா ஒரு குழந்தைய தூங்க வச்சிருக்கேன், இது எவ்வளவு பெரிய விஷயம்
தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லான்சரும் பாத்தீங்கன்னா பெருமையா கத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ கடுப்பா இருப்பான். ஏடா நீ தானே கஷ்டப்பட்டு தூங்க வச்சு அப்படி இருக்கும்போது இப்படி கத்திட்டு இருந்தா அப்படின்னா குழந்தை எதிரிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கத்தும் போது இதை பார்த்த லான்சரும் ஷாக் ஆயிருக்கும். ஏண்டா நீ தானே இப்ப கத்துற அப்படின்னு சொல்லிட்டு லான்சரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹீரோ சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹீரோ மேல லைட்டா கடுப்பாயிருக்கும். இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா ஓஷனை தூக்கி இருப்பான். அடேங்கப்பா ரொம்ப பாசம் தான் போல என்னில தொட்டு பாத்திருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லான்சரும் பாத்தீங்கன்னா கடுப்புல இருக்கும்போதே ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஓஷனுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போதே அந்த வீடு கட்டா மிட் லெவல் இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லும் போதே இத பார்த்த லான்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிருப்பான். அட வீணா போன விலகாதவனே எனக்கு மட்டும் லோ லெவல்ல கூடி வீடு கட்டினேன் அதுக்கு மட்டும் என்னடா ஸ்ட்ரைட்டா மிட் லெவல் என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வாயமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லான்சரும் பாத்தீங்கன்னா கடுப்புல கேட்கும் போதே இத வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அப்ப என்கிட்ட காசு இல்ல பட் இப்ப என்கிட்ட காசு இருக்கு. அப்புறம் நான் இப்ப ஓஷனுக்கு கட்ட போற வீடு பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் டிராகன் லேயர் தான். அப்படி இருக்கும்போதே நீ தாராளமா அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போதே இப்ப உனக்கு 2 வீடு தானே கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அங்க இருக்கக்கூடிய லான்சர் பார்த்து கேட்கும்போது லான்சர் யோசிச்சிருக்கோம். டெக்னிக்கலா பயாலஜிக்கலா பார்த்தா நீ சொல்லக்கூடிய விஷயம் கூட காட்டுமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லான்சர் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே ஹீரோ பார்த்திருப்பான். நல்ல வேலை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க ஓஷனுக்கான வீடியும் பாத்தீங்கன்னா ஹீரோ கட்டியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா ஓஷன் தூங்க வைக்கும் போதே இதை வந்து லான்சரும் பார்த்திருக்கோம். இந்த இடம் ஒண்ணு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, என்னோட வீடு கண்டிப்பா இதை விட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கிறப்ப நம்ம ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ட்ரைனிங் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லான்சருக்குலாம் ஒரே குஷியா இருக்கும். நிஜமாலுமே சொல்றேன் என் கூட ட்ரைனிங் எடுக்க வர போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்த லான்சரும் போன டைம் அந்த பிளேமிங் லைன்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படி இருக்கும்போது இந்த டைம் அதோட வாழை எல்லாத்தையும் கடிச்சு தூக்கி எறிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லான்சரும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ யோசிச்சிருப்பான். உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டாஸ்க் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல. பட் போக போக பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாஸ்க் வந்திருக்கும். அதுல முக்கியமான டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மிஷனான பிளேமிங் லைனை பாத்தீங்கன்னா தோக்கடிக்கிறது. அது தோக்கடிக்கிறது பாத்தீங்கன்னா செம்ம கஷ்டமா இருந்திருக்கும். அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது திரும்ப பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஏரியாக்கு வந்திருப்பாங்க. திரும்ப அந்த பிளேமிங் லைன் கூட பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. தலைவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மாஸ்க் காமிச்சிருப்பான். கூட பாத்தீங்கன்னா லான்சர் வந்திருக்கும். 2 பேருமே சேர்ந்து போட்டு பொழந்திருப்பாங்க. அட்டாக் எல்லாம் தரமா இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா லான்சர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிளேமிங் லைனோட வாழை பாத்தீங்கன்னா கடிச்சிருப்பான். பாக்கிறதுக்கு செம்ம காமெடியா இருந்திருக்கும். இந்த பக்கம் லான்சரும் தலை நான் கலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா குஷியில இருக்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பான். அகாடமில என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஷேர் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிரேட்டன் கூட சண்டை போடுது அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே இதை வந்து ஜாக் பார்த்திருப்பான். ஜாக்கும் பயந்திருப்பான். யோ சொல்லாதே எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் பாத்தீங்கன்னா பயத்துல இருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் பார்த்திருப்பா. அண்ட் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். நான் இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அதுக்கான முக்கியமான காரணமே அலிசா தான். அலிசா சொல்லிருப்பா அப்படின்னா நாம வந்து இந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். விவிக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்து செய்யறதுக்காக டாஸ்க் கொடுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது அது ஒரு வாரத்துல ஸ்கிராட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். அப்படிங்கிற பட்சத்துல நீ எனக்காக அது பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ கேட்டிருப்பான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏதோ உன்னோட பர்சனல் போர்ஷன் மேக்கர் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இதை வந்து அலிசாவும் பார்த்திருப்பா. அவளை ஹீரோ சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்காம போர்ஷன் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நார்மல் போர்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஃபாஸ்டாவும் இருக்கணும், பெட்டராவும் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதையும் தாண்டி புது ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அலிசாவும் பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை போட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்து அங்க ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்க அலிசாவும் அந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த ஒரு காரணத்தினால நீ இதை பண்ணியே ஆகணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஹெல்ப் பண்ணுவதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அலிசாவும் பாத்தீங்கன்னா கேட்கும் போது ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ பார்க்கணுமே தலைவெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி போய் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா கம்மியான டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான போர்ஷன் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் அவன் கேட்கறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கே ஷாக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தலைவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு டியாவோட ஞாபகம் வந்திருக்கும். டியா ஒண்ணு சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவ வந்து மேஜிக் போர்ஷன் சொசைட்டியோட பிரசிடென்டா இருந்திருப்பா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா மேஜிக் போர்ஷன் சொசைட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா கதவை தட்டும் போதே டக்குனு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆக இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்ன வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க உள்ள இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பாத்தீங்கன்னா டியாவை பிடிச்சி கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்ன காரியம் பட்ட நான் உன்ட்டு அப்பே சொன்னல அந்த எலமெண்ட் வந்து சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டியாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க டியாவும் பாத்தீங்கன்னா வந்திருப்பா. தலைவி பாத்தீங்கன்னா நெருப்புல தகன்னு எரிஞ்சுக்கிட்டே வந்திருப்பா. அதுல என்னப்பா இருக்கு போர்ஷனை ரெடி பண்ணும்போது முன்ன பின்ன இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு டியாவும் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பா. ஹீரோ பார்த்தோன்னே அவ்வளவு ஷாக்ல நிக்க ஹீரோ டியாவை பார்த்து ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஹீரோவும் கத்தி இருப்பான். உன் மேல எல்லாம் நெருப்பா இருக்கு என்ன அசால்ட்டா நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த இதை வந்து டியாவும் பார்த்திருப்பா. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக்ல பாத்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி அப்புறம் இந்த பக்கம் டியா பாத்தீங்கன்னா ஒரு புது போர்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. அதனால பாத்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டுக்கும். சரி ஓகே அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இந்த பக்கம் ஹீரோ பார்த்திருப்பா. நீ ஒரு புது போர்ஷன் மேக் பண்ற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி
இருக்கும்போதே நான் அது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா டியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமில கூட எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போதே நீ தாராளமா வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாவும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்திருப்பான். பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நாம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போர்ஷனோட ஃபார்முலாவை பாத்தீங்கன்னா அகாடமிக்கு தரக்கூடாது. அதுக்கு பதிலா ஆலிஸோட ஃபேமிலிக்கு நான் தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டாங்க இந்த டியாவும் ஷாக் ஆயிருப்பா. நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டியாவும் கேட்டுப்பா. அதாவது இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அகாடமிக்கு தெரியாம அகாடமியோட லேப்லயே ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சு வெளியே கொடுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த விஷயம் மட்டும் அகாடமிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை அகாடமி விட்டு தோத்தி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் பண்ற, உன்னோட ப்ராஃபிட்டுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னா உன்கிட்ட என்ன அந்த அளவுக்கு காசு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ டியாவை பார்த்து நான் காசுக்காக பண்ணல, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டாங்க இந்த டியாவும் ஷாக் ஆயிருப்பா. இப்ப நீ என்ன சொன்ன, அந்த 72 பேர் இறந்து போனதுக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டியாவும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பா ப்ரொஃபசர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டியாவும் பாத்தீங்கன்னா கிளம்ப பார்க்கும்போதே டக்குனு ஹீரோ பாத்தீங்கன்னா டியாவோட கை பிடிச்சிருப்பான். பிடிச்சது மட்டும் இல்லாம எனக்கு சந்தேகமா இருக்கு, அகாடமி ப்ரொஃபசர்ஸ் யாரும் ஒருத்தனே இல்ல சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க டியா பார்த்திருப்பா. டியாவும் ஆடி போயிருப்பான். ஹீரோவும் யோசிச்சிருப்பான். ஏன்னா ஹீரோவால இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆலிவரையே முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா டிமானிக் பீஸ்டுக்கும் ஆலிவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரியே பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஹீரோவால பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் நம்ப முடியல. டியாவும் பார்த்திருப்பா. இன்னும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க ப்ரொஃபசர்ஸ் எதுக்காக இப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா பேச வரும்போதே ஹீரோவும் பார்த்திருப்பான். தலைவன் பாத்தீங்கன்னா செம்ம சீரியஸா இருந்திருப்பான். இது பார்த்த டியாவும் லைட்டா ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாவும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. நீ இந்த விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கும் டியாவும் பாத்தீங்கன்னா கை நீட்டி இருப்பா. அப்படி இருக்கும்போதே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தரமான போர்ஷனை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கும் டியாவோட கை பிடிச்சிருப்பான். கண்டிப்பா நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பேன், நீ என்ன தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா சொல்ல நீ இந்த சாப்டர் இங்கே முடியுறன்பா. நியாயப்படி இன்னைக்கு காலிமான்மா வர வேண்டியது, பட் கோச்சிக்கு வேணாம். 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிடுச்சு, அதனாலே பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. முக்கியமா வெயில்ல மாட்டி படாத பாடுபட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.